ஹிட்லர் ஜெர்மனியை ஆட்சி செய்த காலத்தில் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்தவர் ஜானஸ் ரஸ். இவர் தனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஹிட்லரை நேரடியாகவே ஆதரித்தவர். ஆனால் ஹிட்லரின் ஆட்சி முடிவுக்கு வந்து ஜெர்மனியில் புதிய ஆட்சி மலர்ந்தபோது புதிய ஆட்சியாளரால் தான் கொல்லப்படலாம் என்பதை உணர்ந்தவராய் இவர் ஸ்லோவேனியா என்ற இடத்தில் இருந்த தன் சகோதரிக்கு சொந்தமான பண்ணை நிலத்தில் ஒளிந்து கொண்டார். அங்கே இவரை யாரும் பார்க்கவில்லை, இவரும் எந்த இடத்திற்கும் போகவில்லை. இப்படி மறைந்து வாழ்ந்த இவரை 30 ஆண்டுகளுக்கு பிறகு சிலர் கண்டுபிடித்தனர். அவர்கள் இவரிடம், எதற்காக நீங்கள் இப்படி 30 ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்தீர்கள் என்று வியப்போடு கேட்டபோது இவர் அவர்களிடம், ஆட்சியாளர்கள் என்னை பிடித்து கொன்று விடுவார்கள் என்ற அச்சத்தால் தான் என்று வருத்தத்தோடு சொன்னார். ஹிட்லரின் மறைவுக்கு பிறகு ஜெர்மனியின் ஆட்சியாளர்கள் எத்தனையோ பேர் மாறி இருந்தார்கள். அப்படி இருந்தும் தான் ஹிட்லருக்கு ஆதரவளித்ததற்காக கொல்லப்படலாம் என்று இந்த மனிதர் அஞ்சி வாழ்ந்தது வேடிக்கையாக இருக்கின்றது. பயம் ஒரு மனிதரின் வாழ்வை சிதைத்து விடும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. இன்றைய நற்செய்தியில் இயேசு அஞ்சாதீர்கள் என்கின்றார். திருவிவிலிய பின்னணி, இயேசுவால் அனுப்பப்படுகின்றவர்களுக்கு அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அவரது துணையும் பாதுகாப்பும் எப்போதும் இருக்கும். இதனால் இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. நற்செய்தியில் இயேசு அப்பங்களை பழுகச் செய்த நிகழ்விற்கு பிறகு தன் சீடர்களை தனக்கு முன்பாக அக்கறையில் உள்ள பெத்சாய்தாவிற்கு அனுப்பிவிட்டு தனியாக இறைவனிடம் ஜெபிக்கச் செல்கின்றார். இயேசு தங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார், அதனால் அவர் தங்களுக்கு துணை செய்ய வருவார் என்று சீடர்கள் நம்பிக்கையோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இயேசு கடல் மீது நடந்து வந்ததை கண்டு அஞ்சி பேய் என நினைத்து அலறுகின்றார்கள். அப்போதுதான் இயேசு அவர்களிடம், துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள் என்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை என்கிறார். இயேசுவின் சீடர்களுக்கு இயேசுவின் மீது உண்மையான அன்பிருந்திருந்தால் அவர்கள் அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்ததால் இப்படி அஞ்சி இருக்க மாட்டார்கள். அன்பில்லாததாலும் நம்பிக்கை இல்லாததாலுமே அவர்கள்